வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் மனிதனும் சுற்றுச்சூழலும் பாடத்தில் தரப்பட்டுள்ள பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா? முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. வாழும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புற செல்வாக்குகளை டேஷ் என்கிறோம். சுற்றுச்சூழல் என்கிறோம். 2. ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் டேஷ் ஆம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஜூலை 11ஆம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 3. மக்கள் தொகை பற்றி புள்ளியியல் விவரக்கல்வி டேஷ் ஆகும். மக்கள் தொகை பற்றி புள்ளியியல் விவரக்கல்வி மக்கள் தொகையியல் ஆகும். 4. விலை மதிப்புமிக்க கனிமங்கள் மற்றும் பிற புவி அமைப்பியல் கனிமங்களை சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுப்பது டேஷ் ஆகும். சுரங்கவியல் ஆகும். 5. பொருளாதார நடவடிக்கையில் இரண்டாம் நிலை தொழிலில் மூலப்பொருள்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவன டேஷ். மூலப்பொருள்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவன முடிக்கப்பட்ட பொருள்கள். சரியான விடை முடிக்கப்பட்ட பொருள்கள். அடுத்தது பொருத்துக. ஒலிபெருக்கியை ஒலி மாசுறுதலோடு பொருத்தலாம். ரியோ டி ஜெனீரோ பிரேசில், இதனை புவி உச்சி மாநாடோடு பொருத்தலாம். சிலுவை வடிவ குடியிருப்புகள், இதனை டி வடிவ குடியிருப்போடு பொருத்தலாம். இது எப்படி பொருந்தோம்னா, சிலுவை வடிவ குடியிருப்புகளும் குடியிருப்பின் வகைகள், அதே மாதிரி டி வடிவ குடியிருப்பு இதுவும் குடியிருப்பின் ஒரு வகைதான். சரிங்களா? அந்த வகையில நம்ம யோசித்து இதை பொருத்திடலாம். அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. கூற்று. என்ன கொடுத்திருக்காங்க? படுக்கை அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தை பாதுகாப்பு கேடயம் என்கிறோம். ஆமா, இந்த கூற்று சரிதான். காரணம் என்ன கொடுத்திருக்காங்க? புற ஊதா கதிர்வீச்சு புவியை அடையாமல் தடுக்கிறது. ஆமா, கொடுக்கப்பட்ட இந்த காரணமும் சரிதான். புற ஊதா கதிர்வீச்சு புவியை அடையாம தடுக்கவே தான் அதை நாம பாதுகாப்பு கேடயம்னு சொல்றோம். கொடுக்கப்பட்ட இந்த காரணம் சரிதான். கூற்றை நன்றாக விளக்குகிறது. அதனால நாம எதை செலக்ட் பண்ணி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஏவும் ஆரும் சரி மற்றும் ஏ என்பது ஆரின் சரியான விளக்கம். இதை செலக்ட் பண்ணி எழுதலாம். அடுத்தது 2. கூற்று. என்ன கொடுத்திருக்காங்க? மூன்றாம் நிலை தொழிலில் பொருள்கள் நேரடியாக உற்பத்தி செய்யப்படாமல் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகளில் உறுதுணையாக உள்ளது. ஆமாம், இந்த கூற்று சரிதான். காரணம் என்ன கொடுத்திருக்காங்க? மூன்றாம் நிலை தொழிலில் ஈடுபடும் மக்கள் முழுமையாக சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள். இந்த காரணம் தவறு. அந்த மாதிரியான முடிவுக்கு நாம வந்துட முடியாது. ஏன்னா அவர்களும் ஏதோ ஒரு வகையில் சுற்றுச்சூழல் மாசுறுதலுக்கு காரணமாகவும் இருப்பார்கள். இப்ப நாம எதை செலக்ட் பண்ணி எழுதலாம்? மூன்றாவது ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, ஏ சரி ஆனால் ஆர் தவறு. இதை எழுதலாம். சரிங்களா? ஏன்னா மூன்றாம் நிலை தொழில்கள்ல போக்குவரத்து வருது, தகவல் தொடர்பு, வங்கிகள் மற்றும் சேமிப்பு கிடங்கு, வணிகம் இதெல்லாம் வருது. ஏதோ ஒரு வகையில இவங்களும் சுற்றுச்சூழல் மாசுறுதலுக்கு காரணமாக தான் இருப்பார்கள். சரிங்களா? அடுத்தது சுருக்கமான விடையிலி. முதல் கேள்வி, மக்கள் அடர்த்தி என்றால் என்ன? 228வது பக்கத்துக்கு வாங்க. அங்க மக்கள் அடர்த்தின்னு ஒரு தலைப்பு இருக்கா? அங்க இருக்கிற ஒரு 3 வரியை நாம எழுதணும். எழுதிட்டு கீழே இருக்கிற அந்த ஃபார்முலாவை எழுதணும். அவ்வளவுதான். என்ன தரப்பட்டிருக்கு? 1 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கையை மக்கள் அடர்த்தி என்கிறோம். இது வரைக்கும் எழுதிட்டு கீழே பாருங்களேன், மக்கள் அடர்த்தி ஈக்குவல் டு மொத்த மக்கள் தொகை பை மொத்த நிலப்பரப்புன்னு இருக்கு இல்லையா, இதையும் எடுத்து எழுதிடலாம். அடுத்தது 2வது கேள்வி, கொள்ளை நோய் என்றால் என்ன? இதற்கான விடையை கொடுக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் திடீரென ஒரு நோய் மிக வேகமாக பரவி குறுகிய காலத்தில் பெரும்பாலான மக்களை பாதித்தால் அந்த நோயை கொள்ளை நோய் என்கிறோம். எடுத்துக்காட்டு பிளேக், காலரா, எபோலா இதையெல்லாம் எழுதலாம். அடுத்தது 3வது கேள்வி, வரையறை. எதையெல்லாம் வரையறுக்க சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் தொகை வளர்ச்சி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வளம் குன்றா வளர்ச்சி 3 பத்தியும் நாம சின்ன சின்ன டெபினிஷன் கொடுத்தாகணும். முதல்ல கேட்டிருக்கிறது மக்கள் தொகை வளர்ச்சி. 227வது பக்கத்துக்கு வாங்க. அந்த பக்கத்துல மக்கள் தொகை வளர்ச்சினே ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க. அதுல இருக்கிற ஒரு 3 வரியை நம்ம விடையா எழுதணும். என்ன தரப்பட்டிருக்கு? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பையே மக்கள் தொகை வளர்ச்சி என்கிறோம். இதை எடுத்து எழுதுங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதற்கான விடையை கொடுக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
ஒரு நாட்டில் வாழும் மக்களின் எண்ணிக்கை, வயது, பாலினம், கல்வியறிவு, தொழில், மதம், மொழி போன்ற விவரங்களை அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை கணக்கெடுக்கிறது. இதனையே மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்கிறோம். நமது இந்திய நாடு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகிறது. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? வளம் குன்றா வளர்ச்சி. 232வது பக்கத்துக்கு வாங்க. இங்க வளம் குன்றா வளர்ச்சின்னே ஒரு தலைப்பு இருக்கா? அந்த தலைப்பின் கீழே ஒரு 3 வரியில ஒரு பத்தி இருக்கு, அதை விட்டுடுங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா பிளாக் கலர்ல ஹைலைட் பண்ணியே காமிச்சிருக்காங்க பாருங்க. என்ன தரப்பட்டிருக்கு? வளம் குன்றா வளர்ச்சி என்பது எதிர்கால சந்ததியினரின் தேவைகளுக்கான வள இருப்பை உறுதி செய்வதோடு நிகழ்கால தேவையையும் பூர்த்தி செய்து கொள்வதாகும். இதை எடுத்து எழுதுங்க. அடுத்தது காரணம் கூறுக. முதல் கேள்வி, காடுகளை மீட்டெடுத்தல் உலகம் முழுவதும் ஊக்கப்படுத்தப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. பல காரணங்கள் இருக்கு, அவற்றில் ஒரு சிலவற்றை கொடுக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. காடுகளை மீட்டெடுத்தல் என்பது இருக்கும் காடுகளை பராமரிப்பதும் புதிய காடுகளை உருவாக்குவதும் ஆகும். மரங்களே மழைக்கு ஆதாரம். காடுகளை வளர்ப்பதால் நீர்வளம் அதிகமாகிறது. நமக்கு ஆக்சிஜனை கொடுத்து அது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொள்வதால் சுத்தமான காற்று கிடைக்கிறது. விலங்குகள் தமது வாழிடத்தில் சுதந்திரமாக வாழ முடிகிறது. காடுகளால் உலக வெப்பமயமாதல் குறைகிறது. மனிதர்களுக்கு தேவையான மரப்பொருட்களை செய்ய காடுகள் உதவுகிறது. பல வகையான பழங்கள், மருந்து பொருட்கள், மூலிகைகள் போன்றவைகளை தருகிறது. மேற்கூறிய காரணங்களுக்காக காடுகளை மீட்டெடுத்தல் உலகம் முழுவதும் ஊக்கப்படுத்தப்படுகிறது. அடுத்தது 2வது கேள்வி, அமிலமழை சுற்றுச்சூழலை அழிக்கிறது. இதற்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. இதற்கும் சில பாயிண்ட்ஸ் கொடுக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தொழிற்சாலைகள், வாகனங்கள், மின் நிலையங்கள், எரிமலைகள் போன்றவைகளிலிருந்து வெளியேறும் நச்சு வாயுக்கள் வானில் உள்ள நீராவியுடன் கலந்து அமிலமழையாக பொழிகின்றன. இந்த அமிலமழை காற்றை மாசுபடுத்துகிறது. இதனால் நமக்கு சுவாச பிரச்சனை, தோல் பிரச்சனை போன்றவைகள் ஏற்படுகின்றன. மண்ணின் வளத்தை குறைக்கின்றன. இதனால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. காட்டில் உள்ள மரங்களின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. இதனால் காடுகளின் செழுமை குறைகிறது. நீர்நிலைகளில் உள்ள மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. சுண்ணாம்பினாலான பழமையான நினைவு சின்னங்கள் சேதமாகின்றன. மொத்தத்தில் அமில மழையானது நீர் மாசுபாடு, மண் மாசுபாடு, காற்று மாசுபாடு என மொத்த சுற்றுச்சூழலையும் அழிக்கிறது. அடுத்தது 3வது கேள்வி, 4ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கை ஓர் அறிவுசார் பொருளாதாரம். இதற்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. விடை எழுதுவோமா? 4ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கை என்பது ஆராய்ச்சி, வளர்ச்சி போன்ற அறிவு சார்ந்த செயல்பாடுகளை கொண்டுள்ளது. இவை கல்வி சார்ந்த சேவைகளையும் வங்கி சார்ந்த சேவைகளையும் ஆலோசனைகளையும் அளிக்கின்றன. ஆலோசனை நிறுவனம், மென்பொருள் நிறுவனம், தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் போன்றவை அறிவை அடிப்படையாக கொண்ட செயல்களை செய்கின்றன. எனவே 4ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கையை ஓர் அறிவுசார் பொருளாதாரம் என்கிறோம். அடுத்தது 4வது கேள்வி, மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட வேண்டும். இதற்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க. இதற்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு சிலதை நீங்க விட்டுட்டு எழுதலாம். இது இல்லாம நீங்க புதுசா பாயிண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மக்கள் தொகை அதிகரிக்கும் போது நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, காற்று மாசுபாடு போன்ற சுற்றுச்சூழல் மாசுபாடு அதிகமாகிறது. மக்கள் தொகை அதிகமாகும் போது தரமான கல்வியை தர முடிவதில்லை. மக்களுக்கு வேலை கிடைப்பது அரிதாகிறது. மக்கள் வறுமைக்கு ஆளாகிறார்கள். பூமியில் உள்ள வளங்கள் வேகமாக குறைகின்றன. அதிகப்படியான மக்கள் தொகை நாட்டின் வளர்ச்சியை முடக்கி விடுகிறது. எனவே மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட வேண்டும். அடுத்தது 5வது கேள்வி, வளம் குன்றா வளர்ச்சியின் இலக்குகள் புவியை பாதுகாப்பதாக இருக்கிறதா? ஆம், இருக்கிறது இல்லையா? வளம் குன்றா வளர்ச்சியின் இலக்குகளை நிறைவேற்றும் போது நமது புவி பாதுகாப்பாக இருக்கிறது. இயற்கை வளங்களை குறைவாக பயன்படுத்தி புவியை பாதுகாக்கிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கிறது. காட்டு வளங்களை பாதுகாக்கிறது. மக்களிடையே மறுசுழற்சி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. இயற்கை வாழிடங்களை பாதுகாப்பதால் உயிரினங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. சமூகம், பொருளாதாரம், சுற்றுச்சூழல் போன்றவைகளில் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதால் எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது.
மொத்தத்தில் வளம் குன்றா வளர்ச்சியின் இலக்குகள் புவியை பாதுகாக்கின்றன. அடுத்தது வேறுபடுத்துக கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு கேள்விதான். முதல் நிலை தொழில் மற்றும் இரண்டாம் நிலை தொழில். இதற்கான விடை 231வது பக்கத்தில் இருக்கு. இங்க கீழே வந்தீங்கன்னா பொருளாதார நடவடிக்கைகளின் வகைகள் இருக்கா, அங்க முதல்ல இருக்கிறது முதல்நிலை தொழில்கள், அடுத்து இரண்டாவதாக வருவது இரண்டாம் நிலை தொழில்கள். இதை இரண்டையும் அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். இங்க ஒன்றின் கீழே ஒன்றா கொடுத்திருக்காங்க. நாம என்ன பண்ண போறோம்னா பிரிச்சு எழுத போறோம், அவ்வளவுதான். இதை அப்படியே பார்த்து நீங்களே பிரிச்சு எழுதினாலும் சரி, இல்லைன்னா நான் கொடுக்குறேன் ஒரு 2 பாயிண்டா பிரிச்சு கொடுத்துருக்கேன், இதை எழுதிக்கிட்டாலும் சரி. இங்க கொடுத்துருக்கிறது தான் நானும் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஒரு பக்கத்துல முதல் நிலை தொழில்னு எழுதிக்கலாம், இன்னொரு பக்கத்துல இரண்டாம் நிலை தொழில்னு எழுதிக்கலாம். முதல் நிலை தொழில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். முதல் நிலை தொழில் என்பது புவியில் இருந்து மூலப்பொருட்களை பெறும் தொழில் ஆகும். இந்த பக்கம் வாங்க. இரண்டாம் நிலை தொழில் என்பது மூலப்பொருட்களை முடிவுற்ற பொருள்களாக மாற்றும் தொழில் ஆகும். செகண்ட் பாயிண்ட். எடுத்துக்காட்டு: உணவு சேகரித்தல், வேட்டையாடுதல், மரம் வெட்டுதல், மீன் பிடித்தல், வேளாண்மை செய்தல், கால்நடைகளை மேய்த்தல், கனிமங்களை வெட்டி எடுத்தல். இதையெல்லாம் எழுதலாம். இந்த பக்கம் வாங்க. இரும்பு எஃகு தொழிற்சாலைகள், வாகன உற்பத்தி தொழிற்சாலைகள். அடுத்தது விரிவான விடையலி. 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. முதல் கேள்வி என்ன? மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் காரணிகள் யாவை? இப்படி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா சரியான முறையில கேட்கணும்னா மக்கள் தொகை பரவலுக்கான காரணிகள் யாவை எப்படி கேட்டிருக்கணும், சரிங்களா? 228வது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு. இங்க மக்கள் தொகை பரவல்னு ஒரு தலைப்பு இருக்கா, அதுக்கும் கீழே குட்டி குட்டியா 2 பத்தி இருக்கு, அதை விட்டுடுங்க. அதுக்கும் கீழே தான் இயற்கை காரணிகள், வரலாற்று காரணிகள், பொருளாதார காரணிகள்னு 3 காரணிகள் கொடுத்துருக்காங்க. இதை தான் நாம எழுதணும். இந்த 3ஐயும் முதல்ல கொஞ்சம் வரிசைப்படுத்தி காட்டிடலாம், அதுக்கப்புறம் விளக்கலாம். ஏன்னா விரிவான விடையலி இல்லையா? எப்படி ஆரம்பிக்கலாம்னா, மக்கள் தொகை பரவலுக்கு 3 காரணிகள் காரணமாகின்றன இப்படி எழுதிடுங்க. அதுக்கப்புறம் அவை இயற்கை காரணிகள், வரலாற்று காரணிகள், பொருளாதார காரணிகள் ஆகும் இப்படி எழுதிடுங்க. அதுக்கப்புறமா வாங்க, இயற்கை காரணிகள்னு தலைப்பு போடுங்க, அதுக்கு கீழே இருக்கிறத எடுத்து எழுதுங்க. அதுக்கு அடுத்தது வரலாற்று காரணிகள்னு தலைப்பு போடுங்க, அதுக்கும் கீழே ஒரு குட்டி பத்தி இருக்கு, அதை எழுதுங்க. கடைசியா பொருளாதார காரணிகள்னு எழுதி அதுக்கு கீழே இருக்கிற அந்த குட்டி பத்தியை எழுதிடுங்க, சரிங்களா? அடுத்தது 2வது கேள்வி. கிராம குடியிருப்பு வகைகளை படத்துடன் விளக்குக. 229வது பக்கத்துக்கு வாங்க. அங்க கீழே கடைசியில பாத்தீங்கன்னா கிராம குடியிருப்பு வகைகள்னு ஒரு தலைப்பு இருக்கா, அங்கிருந்து இதற்கான விடையை ஆரம்பிக்கணும். அதனுடைய வகைகள் பல தரப்பட்டிருக்கு. முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? செவ்வக வடிவ குடியிருப்புகள், இதை எழுதணும். அடுத்தது நேர்கோட்டு குடியிருப்புகள் இருக்கா, அதை எழுதணும். அதுக்கு அடுத்தது வட்ட வடிவ குடியிருப்பு அல்லது அரை வட்ட வடிவ குடியிருப்புகள் இருக்கு, இதை எழுதணும். அடுத்தது நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் இருக்கு, அதை எழுதணும். கீழே முக்கோண வடிவ குடியிருப்புகள் இருக்கு, அதை எழுதணும். கடைசியா டி வடிவ, ஒய் வடிவ, சிலுவை வடிவ அல்லது குறுக்கு வடிவ குடியிருப்புகள்னு ஒரு தலைப்பு இருக்கா, அதுக்கும் கீழே இருக்கிற பத்தியையும் எழுதணும். எது வரைக்கும் எழுதணும்னா மசூதி, கோவில், தேவாலயங்களை சுற்றியோ அமைந்திருக்கும் இருக்கா, இது வரைக்கும் எழுதணும். இதை எழுதுறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா படம் வரைய சொல்லிருக்காங்க, அதை வரையறதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, நில வரைபட பயிற்சி இப்படி கேட்டிருக்காங்க இல்லையா? கொடுக்கப்பட்டுள்ள உலக வரைபடத்தில் குறிக்கவும் இருக்கு. எதை எதை குறிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இங்கிலாந்து கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட நாடு, அதுக்கப்புறம் டென்மார்க் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு, அடுத்தது ஹோவங்கா ஆறு, இதை 3ஐயும் குறிக்க சொல்லியிருக்காங்க. இங்க குறிச்சு காமிச்சிருக்கோம், பாத்துக்கோங்க. மாணவர்களே, இன்று நாம் மனிதனும் சுற்றுச்சூழலும் பாடத்தில் தரப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.